வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இந்த ஆதாரம் ஒன்று விளக்குகிறதுங்க. சோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த ஒரு ஆதாரம் முக்கியமா அவங்க என்ன செய்யணும், யார் யாரெல்லாம் இந்த ரேஷன் அட்டையில முக்கிய பங்கு வகிக்கிறாங்க, சோ நீங்க செய்ய வேண்டிய சில பல முக்கியமான காலக்கெடு அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். இதன்படி தகுதியற்ற மற்றும் போலி அட்டைகளை ஒழிப்பதற்காக அனைத்து அட்டைதாரர்களும் தங்களது இகேஒய்சி விவரங்களை உடனடியாக புதுப்பிப்பதோடு ஆதார் எண்ணையும் கட்டாயமாக இணைக்கப்பட வேண்டும். இந்த மாற்றங்களை வரும் 1ஆம் தேதிக்குள் மேற்கொள்ளாதவர்களின் அட்டை ரத்து செய்யப்படுவதோடு பொருட்களும் வழங்கப்பட மாட்டாது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து நடுத்தர குடும்பத்தை சார்ந்த PHH, AAY, NPHH ஆகிய அட்டைதாரர்களுக்கு இந்த நடைமுறை மிகவும் அவசியமாக ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு, CCTV கண்காணிப்பு போன்ற திட்டங்கள் மூலம் எளிதில் விநியோகிக்கும் உள்ள முறைகேடுகள் தவிர்க்கப்பட்டு தகுதியானவர்களுக்கு சலுகைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 3 கோடி போலி அட்டைகள் கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டுள்ளதாக இந்த ஒரு செய்தி குறிப்பு உங்களுக்கு விளக்கும். ஸ்மார்ட் கார்டு அட்டை வைத்திருப்பவங்க, ரேஷன் கடை வச்சிருப்பவங்களுக்கு ரொம்ப முக்கியமான அவசியமான அறிவிப்புகள். யாருக்கெல்லாம் இந்த விதிமுறைகள் பொருந்தும் அப்படின்னா, முதன்மை இலக்கு குடும்ப தலைவிகள் 30, 40, 50 வயதுக்குட்பட்ட அட்டை வகை NPHH, PHH, AAY. நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப தலைவிகள் மற்றும் அட்டை வைத்துள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த இலவச சலுகையை பெறலாம். 1ஆம் தேதி வரை கெடு சலுகைகளா அல்லது ரத்தா? புதிய விதிமுறைகளை பின்பற்ற தவறுதல், ரேஷன் அட்டைகள் முழுமையா ரத்து செய்யப்படும். அரிசி, கோதுமை, சர்க்கரை விநியோகம் முழுமையா நிறுத்தப்படும். தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு அரசு அறிவித்துள்ள சிறப்பு சலுகைகள் மற்றும் இலவச ரேஷன் பொருட்கள் தொடர்ந்து தடைபட்டு வரும். புதிய விதிமுறைகளை பின்பற்றல அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும். எதற்காக இந்த அதிரடியான மாற்றம்? ஏன்? விநியோகத்தில் உள்ள கசிவுகளை தடுத்தல், நீண்ட கால சிக்கல்கள், ஒரே குடும்பத்தில் பல அட்டைகள் வைத்திருப்பது மற்றும் தகுதியற்றவர்களின் சலுகை பெறுவது. 3 கோடி போலி ரேஷன் அட்டைகள் கண்டறியப்பட்டு உடனடியாக அகற்றியுள்ளோம். உண்மையான ஏழைகளுக்கு மட்டும் அரசின் சலுகைகள் சென்றறிய இது உதவும். அரசின் சிஸ்டம் அப்டேட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய 3 கட்டாய கடமைகள். KYC அப்டேட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் ரேஷன் கடைகளில் கட்டாயமாக KYC முடிக்க வேண்டும். ஆதார் பிளஸ் மொபைல் எண், ரேஷன் அட்டையுடன் ஆதார் மற்றும் தற்போது மொபைல் பயன்பாட்டில் உள்ள மொபைல் எண்ணை இணைப்பது அவசியம். பயோமெட்ரிக் பதிவு, ஆதார் அடிப்படையிலான கைரேகை, பயோமெட்ரிக் ஆகியவை கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். KYC மற்றும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு ரொம்ப முக்கியம். இது தற்போதைய விவரங்கள் அரசு தளத்தில் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துகிறது. தாமதமில்லாமல் பொருட்கள் கிடைக்க உதவியும் செய்யும். உண்மையான அட்டைதாரர்கள் மட்டுமே பொருட்களை பெற முடியும். மற்றவர்கள் உங்கள் பெயரில் முறைகேடாக வாங்குவது முழுமையா தடுக்கப்படும். ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கடைகள் இனி என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CCTV கண்காணிப்பு அதை கொண்டு வராங்க. அனைத்து ரேஷன் கடையிலும் CCTV கேமராக்கள் பொருத்தப்படும். சரியான இடையில் அரிசி, கோதுமை, சர்க்கரை கிடைப்பதை, மோசடிகள் தடுப்பதை உறுதி செய்யும். ஒரே நாடு ஒரே ரேஷன் புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் இனி தமிழ்நாடு முழுவதும் எந்த கடையில் வேணாலும் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். முக்கிய விதிமுறைகளை பின்பற்றாவிட்டால் என்ன நடக்கும்? ஆதார் மற்றும் மொபைல் எண் இணைக்கல அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கிடைக்கும். ஆதார், மொபைல் எண் இணைப்பு போலி அட்டைகளை நீக்குவது அடிப்படை நோக்கம். ஒருவர் ஆதார் மொபைல் எண் ஒவ்வொரு பணிவத்திலையும் SMS மூலம் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். உங்கள் சிரமத்திற்கு பலன் பழைய முறை மற்றும் புதிய முறை. போலி அட்டைகள் முறைகேடுகள் அதிகம். புதிய முறையில KYC, பயோமெட்ரிக் 100% பாதுகாப்பு. எடைக்குறைவு மற்றும் பொருட்கள் திரை பழைய முறை. CCTV கண்காணிப்பு, சரியான இடையில் பொருட்கள். குறிப்பிட்ட கடையில் மட்டுமே வாங்க முடியும். ஒரே நாடு ஒரே ரேஷன் மூலமாக எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். KYC ஆதாரை தவறுதலாக இணைக்க தவறுதல். உங்கள் ரேஷன் கார்டு போலி என அட்டை என கணினியால் கருதப்படும். ரேஷன் பொருட்கள், அரிசி, கோதுமை வழங்குவது நிறுத்தப்படும். 1ஆம் தேதி முதல் ரேஷன் அட்டை நிரந்தரமாக ரத்து செய்யப்படும். இதெல்லாம் தவிர்த்து இன்றே நீங்கள் செயல்படுவது அவசியம். உங்களுடைய அருகில் உள்ள ரேஷன் கடை அல்லது ECI மையத்தை அணுகி இன்று உங்களுடைய KYC மற்றும் ஆதார் இணைப்பை உறுதி செய்யுங்கள். இந்த விதிகள் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவர்களுக்கும் பயனுள்ள வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்கள் சந்தையில். நன்றி, வணக்கம்.